வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. பாண்டியன் வீட்ல இருந்து பாக்கியமும் அவங்க ஹஸ்பண்டும் பொறுப்பா நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. நம்முடைய ராஜதந்திரங்கள் எல்லாம் வீணா போயிட்டுதே பாக்கியம்னு மாணிக்கம் வருத்தப்பட, 1 கிலோ ஆப்பிள், 1 கிலோ ஆரஞ்சுன்னு எல்லாத்தையும் மூட்டை கட்டி வாங்கிட்டு வந்தோம்ல, நம்மள சொல்லணுங்கிறாங்க பாக்கியம். சம்மந்தி கொஞ்சம் கூட பிடி கொடுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு மாணிக்கம் சொல்ல, வீட்ல சாப்பாட்டுக்கே வழி இல்ல, மருமகள்க சம்பாதிச்சுதான் உழ வைக்கணும் அப்படின்னு சொன்னா கூட ஒரு நியாயம் இருக்குது. சம்பாதிக்கிற பணத்தை வாங்க மாட்டாராம், ஆனா வேலைக்கு மட்டும் அனுப்புவாராம். என்னையா நியாயம் பேசுறாரு அந்த ஆளு அப்படின்னு பாக்கியம் கோவமா பேச, என்ன பாக்கியம் நீ பாட்டுக்கு அந்த ஆளு இந்த ஆளுன்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம சம்மந்திய பேசுற அப்படின்னு மாணிக்கம் கேட்க, ஏய்யா லூஸ் மாதிரி பேசுனா வேற என்ன சொல்லுவாங்கன்னு பாக்கியம் சொல்ல, என்னது லூசா அப்படின்னு அடுத்ததா அதிர்ச்சி அடைய, ஆமா வேற என்ன, வேலைக்கு போனாதான் பொண்ணுங்களுக்கு நம்பிக்கை வருமா, துணிச்சல் வருமா, ஏய்யா நீயே சொல்லு, நான் எங்கேயா வேலைக்கு போனேன், எனக்கு நம்பிக்கை வரல, எனக்கு துணிச்சல் இல்ல அப்படின்னு பாக்கியம் கேட்க, உனக்கு துணிச்சல் நிறையவே இருக்கு பாக்கியம், கவரிங் நகைய தங்க நகைன்னு சொல்லி ஏமாத்துற அளவுக்கு துணிச்சல் இருக்கு அப்படின்னு சைடு கேப்ல கெடா வெட்டிடுறாரு மாணிக்கம். யோ வாய கிளறாத சொல்லிட்டேன், வேற ஏதாச்சும் சொல்லிடுவேன். நீயும் உழைச்சு சம்பாதிச்சு தங்க நகைய வாங்கி வச்சிருந்தேன்னா நான் எதுக்கியா பொய் சொல்ல போறேன் அப்படின்னு பாக்கியம் கொஞ்சம் வருத்தமும் கண்ணீருமா சொல்ல, சரி சரி விடு, நீ வேற வீணா டென்ஷன் ஆகாதங்கிறாரு அவங்க வீட்டுக்காரரு. பாவம் ஐயா மயிலு, அவளுக்காக ஆதரவா பேசலாம்னு வந்தா பேசவே முடியலையே, எந்த பக்கம் போனாலும் புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்துல அணை கட்டுறாங்க அப்படின்னு பாக்கியம் கடுப்பா சொல்ல, பாக்கியம் நாம இன்னும் முயற்சி பண்ணியிருக்கணுமோங்கிறாரு மாணிக்கம். ஏன் எதுக்கு, அந்த பெண்களை முன்னேற்ற வந்தவரோட பேச்ச இன்னும் 1 மணி நேரத்துக்கு கேக்குறதுக்கா, ஐயோ இந்த குடும்பத்துல மயில கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காகவா நாம இவ்வளவு கஷ்டப்பட்டோம், இதுக்காகவா ஊர்பட்ட பொய்ய வேற பேசணும், பேசாம இருந்த 8 பவுன் நகைய போட்டு ஒரு கூலி வேலை செய்யறவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம் போல, அவனே மயில சந்தோஷமா பாத்துட்டு இருந்திருப்பான் அப்படின்னு பாக்கியத்துக்கு காலம் கடந்துதான் ஞானோதயம் வருது. அப்பா அப்பான்னு அப்பா பின்னாடியே சுத்துற ஒரு புள்ள, தனக்கு தான் எல்லாமே தெரியும்னு நினைக்கிற ஒரு மாமனாரு, புருஷன் சொல்லுதான் வேத வாக்குன்னு வாழற ஒரு மாமியாரு, நல்ல இடத்துல பொண்ணு கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சகட்டு மேனிக்கு எல்லாத்தையும் விலாசி தள்ளுறாங்க பாக்கியம். சரி விடு பாக்கியம், இனிமே நாம அத பத்தி யோசிச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு மாணிக்கம் சொல்ல, தாய் பாசத்துல அழ ஆரம்பிச்சிடுறாங்க பாக்கியம். யோ பாவையா நம்ம மயிலு, காசுக்கு வழி இல்லைன்னாலும் நம்ம வீட்ல ராணி மாதிரி இருந்தா, இப்ப அந்த பொண்ணு ஹோட்டல்ல சப்ளையர் வேலை பாக்குறா, என் பொண்ணு கண்டவங்கிட்டையும் திட்டு வாங்குறத பார்த்தா என் கண்ணுல ரத்த கண்ணீரே வருதியா, இதுக்கு பேசாம கட்டி கொடுக்காம நம்ம வீட்லயே வச்சிருந்திருக்கலாம், அரை வயித்து கஞ்சியாவது நிம்மதியா குடிச்சிருக்கும் அந்த பொண்ணு அப்படின்னு பாக்கியம் தேம்பி தேம்பி அழ, பாக்கியம் கவலைப்படாத இரு, நாம இதுக்கு ஏதாவது பண்ணுவோம் பாக்கியங்கிறாரு மாணிக்கம். நீதானே கிழிப்ப, நான் தானே ஊர்ல இல்லாத மாப்பிள்ளையா பார்த்து என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், நானே அவளுக்கு ஏதாச்சும் பண்றேன் அப்படின்னு பாக்கியம் விசும்பி விசும்பி அழ, அழாத பாக்கியம் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு வருத்தத்தோட அவரை தேத்திட்டு இருக்காரு மாணிக்கம். ரூம்குள்ள வர்ற மீனா அவங்க பேக பெட் மேல வச்சுட்டு, ஏங்க நீங்க ஓகேவா இருக்கீங்களான்னு செந்தில் கிட்ட கேக்குறாங்க. ஓகேவா தான் இருக்கேன் அப்படின்னு செந்தில் சொல்ல, இல்ல 10 லட்சம் ரூபா கொடுத்தா வேலை கிடைக்கும்னு எங்க அப்பா சொல்றாங்க, நீங்களும் எல்லாத்துக்கும் மண்டைய மண்டைய ஆட்டிட்டு வர்றீங்க அப்படின்னு மீனா கேட்க, வேலை கிடைக்கிறது நல்ல விஷயம் தானே அப்படின்னு செந்தில் சொல்றாரு. யாரு இல்லைன்னு சொன்னது, ஆனா அம்பட்டு பணத்துக்கு எங்க போறது அப்படின்னு மீனா கேட்க, எப்படியாவது ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு செந்தில் சொல்ல, எப்படிங்க ஏற்பாடு பண்ணுவீங்க மீனா கேக்குறாங்க. நீ பணம் எப்படி குடுக்கறதுன்னு யோசிக்கிற, ஆனா நான் வேலைக்கு சேர்ந்த பிறகு சம்பளமா கிடைக்க போகுதுல்ல ஒரு பணம், நான் அத பத்தி யோசிக்கிறேங்கிறாரு செந்தில். 10 லட்சங்க, அது ஒண்ணும் சாதாரண விஷயம் இல்ல, நம்மளால அம்பட்டு பெரிய தொகையெல்லாம் யோசிக்கவே முடியாது, யார்கிட்ட போய் நீங்க அம்பட்டு பணத்தை கேப்பிய, இல்ல யாரு நம்மள நம்பி அவ்வளவு பெரிய அமௌண்ட்ட கொடுப்பாங்க, வீட்ல கேட்க முடியுமா இல்ல வெளிய போய் கடன் வாங்க முடியுமா, ஏங்க இதெல்லாம் யோசிக்காம மண்டைய ஆட்டி வச்சீங்க, இங்க பாருங்க பேசாம ஒண்ணு பண்ணலாம், அடுத்தது என்னெல்லாம் பரீட்சை வருதுன்னு நான் விசாரிச்சு சொல்றேன். நீங்க எல்லாத்துக்கும் பரீட்சை எழுதுங்க, கண்டிப்பா அதுல இருந்து ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு மீனா சொல்ல, அதுதான் வேலை கிடைக்காதுன்னு மாமா சொல்றாருல்ல அப்படின்னு செந்தில் கேக்குறாரு. எனக்கு கிடைச்சிருக்கேங்க, எங்க அப்பா அவருக்குமே காசு கொடுக்காம தான் வேலை கிடைச்சிருக்கு, அத வச்சுதாங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, காசு கொடுக்காம எக்ஸாம் எழுதி வேலை வாங்கினா நமக்கு போதும் அப்படிங்கிற மீனா பெட்ல உட்கார சேர இழுத்து போட்டு பக்கத்துல உட்கார்றாரு செந்தில். கஷ்டமா இருக்கு மீனா அப்படின்னு செந்தில் சொல்ல, என்ன கஷ்டமா இருக்கு அப்படின்னு மீனா கேட்க, எல்லாத்துக்குமே கஷ்டம்தான் மீனா, எல்லாத்துக்குமே அப்பா கிட்ட போய் கையேந்தி நிக்கிறது மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு, உங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாரு, என் கையில சுத்தமா பணமே இல்ல, எதேச்சியா கொடுத்தாங்களா இல்ல தெரிஞ்சுட்டு கொடுத்தாங்களான்னு தெரியல, உங்க அம்மா தான் பணம் கொடுத்தாங்க,
வேற வழியே இல்லாம தான் வேண்டான்னு சொல்லாம பணத்த வாங்கிட்டு போயிட்டேன். அம்புட்டு மனசு வேதனையா இருந்துச்சு மீனா. செந்தில் சொல்ல, புரியுதுங்க அப்படின்னு மீனா சொல்ல, ஒரு வேலை கிடைச்சதுன்னா எல்லாமே சரியாயிடும். என் கையிலயும் 4 காசு இருக்கும். ஆசைப்பட்ட மாதிரி நம்மளாலயும் செலவு பண்ண முடியும்ல. அப்பா கிட்ட நான் பொறுமையா காசு கேட்டு பார்க்கவாங்கறாரு செந்தில். ஏங்க, நம்ம தேவைக்கே மாமா காசு குடுக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்றீங்க. அப்புறம் எப்படிங்க 10 லட்சம் ரூபா குடுப்பாரு? இப்ப நீங்க போய் கேட்டீங்கன்னு வைங்களேன், வீட்ல தேவையில்லாம சண்டை தான் வரும். உங்களுக்கு மாமா மேல கோவம் வரும். பணமும் கிடைக்காது. தேவையில்லாம பேசாதீங்க அப்படின்னு மீனா சொல்ல, இப்ப என்னதான் பண்ண சொல்றேன்னு வருத்தமா கேக்குறாரு செந்தில். பொறுமையா இருங்க, படிங்க. கண்டிப்பா பரீட்சை எழுதினா உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதுக்கு என்னால உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்றேன் அப்படின்னு மீனா சொல்ல, சரின்ற மாதிரி தலையாட்டுறாரு செந்தில். ஏங்க, கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு மனசார நினைக்கிறீங்கல்ல, அப்பா கண்டிப்பா உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கும். நீங்க கவலைப்படாம இருங்கன்னு தைரியம் கொடுக்கறாங்க மீனா. சரின்னு தலையாட்டுறாரு செந்தில். செந்தில் அப்படியே உட்கார்ந்துருக்க அவரோட கையை தன்னோட கையில எடுத்துக்கிட்டு, யோசிக்காதீங்க அப்படின்னு ஆறுதல் படுத்துறாங்க மீனா. எப்பவுமே வைப்ரேஷன் மோட்லயே இருக்க மயிலு 2 கையிலயும் 2 தட்டை ஏந்திக்கிட்டு நடுங்கிக்கிட்டே வர்றாங்க. எங்க கீழே விழுந்துருமோன்ற பயத்துல ஐயோ ஐயோன்ட்டு வர்றாங்க. ஏமா 3வது டேபிள்ல தண்ணி வைங்கம்மான்னு சொல்லிட்டு இருக்காரு இன்சார்ஜ் பர்சன். மயிலு 2 தட்டையும் மாறி மாறி பார்த்துக்கிட்டு பயந்துகிட்டே நடந்து வர்றத பார்த்துட்டு, ஏமா அப்படின்னு கூப்பிட, சார் அப்படிங்கிறாங்க மயிலு. ஏமா, நீ ஆடி அசைஞ்சு கொண்டு போய் வைக்கிறதுக்குள்ள சாப்பாடே சூடு ஆறிடும். சீக்கிரம் கொண்டு போமான்னு சொல்ல, இதோ கொண்டு போறேங்க சார்னு போறாங்க மயிலு. கொண்டு வந்து ஒரு டேபிள்ல, சார் இந்தாங்க மேடம் அப்படின்னு கொடுத்துட்டு, சார் அவ்வளவுதானேங்க சார்னு மயிலு கேட்க, அவ்வளவுதாங்கிறாரு அவரு. மயிலு ஒரு நிமிஷம் கைய ஊனி அப்பாடான்னு இருக்க, ஏமா தங்க மயிலுன்னு கூப்பிடுறாரு ஓனர். பக்கத்து டேபிள்ல ஆள் வந்திருக்காங்க பாரு, என்ன சாப்பிடுறாங்கன்னு கேளுமா அப்படின்னு அவரு சத்தமா சொல்ல, இதோ 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 கேக்குறேங்க சார் அப்படிங்கிற மயிலு குடுகுடுன்னு ஓடி போய், சார் என்ன சாப்பிடுறீங்கன்னு கேக்குறாங்க. மா, முதல்ல தண்ணி வைமா, எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும் போலயே. என்னம்மா நீ, சரி சரி அவங்கள கவனி அப்படின்னு அவரு சொல்ல, பயத்தோட மயிலு தண்ணி ஊத்தி வைக்கிறாங்க. பயத்தோட தண்ணிய ஊத்திக்கிட்டு உட்கார்ந்துருக்கவங்ககிட்ட நான் வேலைக்கு புதுசுன்னு சொல்ல, அந்த பையன் பரவாயில்லங்கிறாரு. சார் சார் என்ன சாப்பிடுறீங்கன்னு மயிலு கேட்க, என்ன இருக்குன்னு கேக்குறாரு அவரு. சார் ஸ்பெஷல் ரைஸ் இருக்கு, தக்காளி சாதம், லெமன் சாதம், புளி சாதம் அப்படின்னு மயிலு சொல்லிட்டு இருக்க, சாம்பார் சாதம் இல்லையான்னு கேக்குறாரு இந்த பையன். இருக்குங்க சார் மயிலு சொல்ல, ஒரு சாம்பார் சாதம், ஒரு கிரேப் ஜூஸ்ங்கிறாரு அவரு. சார் கிரேப் ஜூஸ் இல்லையான்னு மயிலு சொல்ல, சரி வேற என்ன ஜூஸ் இருக்குன்னு அவரு கேட்க, இதோ கேட்டு வந்துடுறேன் ஒரு நிமிஷம் அப்படின்னு மயிலு ஓட, இந்த பொண்ணு என்னதான் பண்ணுதுங்கிற மாதிரி ஓனரோட பார்வை பின்னாடியே போய்கிட்டு இருக்கு. அண்ணா என்னன்னா ஜூஸ் இருக்குன்னு ஜூஸ் கவுண்டர்ல போய் கேட்க, ஆப்பிள், மாதுளை, ஆரஞ்சு, பைனாப்பிள், தர்பூசணிங்கிறாரு அவரு. ஆரஞ்சு, ஆப்பிள், மாதுளை, பைனாப்பிள், தர்பூசணி வாங்குறாரு அவரு. தர்பூசணியா? சரி சரிங்கன்னு ஓடி வர்ற மயிலு. சார் ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை, தர்பூசணி இருக்குங்க சார் அப்படின்னு சொல்ல, ஒரு தர்பூசணிங்கிறாரு அந்த பையன். ஒரு தர்பூசணியான்னு மயிலு கேட்க, உனக்கு நான் ஒரு ஆப்போசிட்ல இருக்க பொண்ணுகிட்ட கேட்க, எனக்கு எதுவும் வேணாங்கிறாங்க அவங்க. ஒரு தர்பூசணி மட்டும் போதுங்கிறாரு அவரு. அண்ணே ஒரு தர்பூசணிண்ணே, கொஞ்சம் சீக்கிரண்ணே அப்படிங்கிற மயிலு சங்கடமா ஓனரை பார்க்க அவரு முறைச்சுக்கிட்டே இருக்காரு. அண்ணே கொஞ்சம் சீக்கிரண்ணே, சீக்கிரமா கொடுங்கண்ணே அவரு தரேன் வாங்குறாரு. அதை வாங்கிக்கிட்டு குடுகுடுன்னு ஓடி வர மயிலு கொண்டு வந்து வச்சுட்டு, இந்தாங்க சார் வாட்டர் மெலன் ஜூஸ் சார் அப்படிங்க, சாம்பார் சாதங்கிறாரு அந்த பையன். இதோ வந்துடுறேங்க சார்னு உள்ளர ஓடுறாங்க மயிலு. மயிலு கொண்டு வர, அங்க வைங்கன்னு அந்த பையன் சொல்ல, மேடம்னு டேபிள்ல வைக்கிறாங்க மயிலு. சார் வேற ஏதாவது வேணுமான்னு மயிலு கேட்க, இல்ல அவ்வளவுதான் அந்த பையன் சொல்லிட்டு இருக்க, ஏமா இங்க வாமான்னு சர்வ் பண்ண டேபிள்ல இருக்கவர் கூப்பிடுறாரு. இதோ வந்துட்டேங்க சார் அங்க ஓட, பில்லு குடுத்துருமாங்கிறாரு அவரு. பில்லா? அவ்வளவுதானா? ஒரு நிமிஷம் இருங்க சார் அப்படின்னு பில் கவுண்டருக்கு ஓடுறாங்க மயிலு. அம்மா அந்த 4வது டேபிள பாருங்கம்மா அப்படின்னு ஓனர் சொல்லிட்டு இருக்க, சார் இந்தாங்க சார் பில்லு அப்படிங்கிற மயிலு. சார் உங்களுக்கு என்ன வேணுங்க சார் இன்னொரு டேபிள் நோக்கி ஓடுறாங்க. வேற ஏதாவது வேணுமா? ஒண்ணு வேணாமா? சரிங்க சார் அப்படிங்க, தண்ணி கொடுங்கங்கிறாரு. இந்தாங்க சார் தண்ணி அப்படின்னு தண்ணியை ஊத்திட்டு இருக்க, ஏங்க இங்க கொஞ்சம் வாங்க அப்படின்னு அந்த சாம்பார் சாதம் பையன் கூப்பிட, இதோ வந்துட்டேங்க சார்னு ஓடி வர்றாங்க. பில் கொடுத்துருங்கன்னு அவரு சொல்ல, சரிங்க சார் அப்படிங்கிற மயிலு. சார் அந்த டேபிளுக்கு பில்லுன்னு ஓனர் கிட்ட வந்து நிக்கிறாங்க. அவரு பில் அடிச்சு அட்டையில வச்சு கொடுக்க, சார் பில்லுங்க சார்னு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பில்ல பார்த்துட்டு அந்த பையன் பணத்தை வைக்க ஓபன் பண்ணி பாக்குற மயிலு, சார் பில்லு 150 தாங்க சார்ங்கிறாங்க. 2 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்ல, டிப்ஸ் வச்சுக்கோங்கிறாரு அந்த பையன். அத கையில பாக்குற மயிலுக்கு கண்ணுல அழுக, சொல்ல முடியாத உணர்வுகள்ல சிரமப்படுறாங்க. ஏமா என்னமா வேடிக்கை பார்த்துக்கிட்டு, போய் வேலையை பாருன்னு விரட்டுறாரு ஓனர். கண்ணுல கண்ணீரோட அந்த 10 ரூபாய பாக்கெட்ல வைக்கிற மயிலு, இதோ போறேங்க சார்னு ஓடுறாங்க. வீட்ல சுகன்யா ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி உட்காந்து வளைச்சு வளைச்சு மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. சுகன்யா ரெடி ஆயிட்டியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே கையில பூவோட வடிவு வர்றாங்க. ஆமாங்கா, புடவை நல்லா இருக்கான்னு கேட்க, நல்லா இருக்குங்கிறாங்க வடிவு. இந்த பூ வச்சுக்கன்னு அவங்க கொடுக்க, அத கையில வாங்குற சுகன்யா, நீங்களே வச்சு விடுறீங்களான்னு கேட்க, குடுன்னு வாங்குறாங்க வடிவு. ஹேர் பின் இருக்காமான்னு வடிவு கேட்க, அப்படின்னு சுகன்யா கொடுக்க வச்சு விடுற வடிவு. பழனி தம்பி எப்ப வர்றாங்க அப்படின்னு கேட்க, தெரியலக்கா, ஃபோன் பண்ணி கேக்குறேன்னு சுகன்யா சொல்ல,
உனக்கு குடிக்கிறதுக்கு டீ, காஃபி ஏதாவது கொண்டு வரட்டுமான்னு வடிவு கேக்குறாங்க. இல்ல வேண்டான்னு சுகன்யா சொல்ல, சரிம்மான்னு கிளம்பிடுறாங்க வடிவு. சுகன்யா போன் அடிக்க இங்கேயும் அங்கேயுமா பார்த்துட்டு போன் எடுத்து காதுல வச்சு சொல்லு சுகன்யான்னு பழனி சொல்ல, எங்க இருக்கீங்கன்னு கடுப்பா கேக்குறாங்க சுகன்யா. கடையில 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 தாங்கிறாரு பழனி. கடையிலயா? நீங்க எப்ப கிளம்பி எப்ப வந்து எப்ப படத்துக்கு போக முடியும் அப்படின்னு சுகன்யா கேட்க, இதோ கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவேங்கிறாரு பழனி. 5 நிமிஷமும் கொஞ்ச நேரம் தான், அரை மணி நேரமும் கொஞ்ச நேரம் தான். நீங்க எந்த கொஞ்ச நேரத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சுகன்யா கேட்க, அது ஒரு 1/4 மணி நேரத்துல கிளம்பிடுவேன் அப்படின்னு பழனி சொல்ல, படம் போடுறதுக்கு முன்னாடி தியேட்டருக்கு போயிருவோமான்னு கேக்குறாங்க சுகன்யா. போயிடலாம் 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 அப்படின்னு பழனி சொல்ல, சரி வாங்க நான் வைக்கிறேன் அப்படிங்கிற சுகன்யா போனை வச்சுட, அப்பாடான்னு பழனியும் போனை வைக்கிறாரு. செந்தில் பழனிய பார்த்து என்னமாச்சு மாமா அப்படின்னு கேட்க, அது சுகன்யா படத்துக்கு கிளம்பி இருக்காளாம் அப்படின்னு பழனி சொல்ல, சரி நீங்க அப்பாட்ட சொல்லிட்டு கிளம்புங்கங்கிறாரு செந்தில். எங்கடா மச்சான் இப்போ உருன்னே இருக்காரேடா அப்படின்னு பழனி சொல்ல, ஆமாமா மத்த நேரம்லாம் சிரிச்சு அப்படியே கலகலன்னு இருந்துருவாரு. அட சொல்லிட்டு போங்க மாமாங்கிறாரு செந்தில். இப்படிங்கிற அப்படின்னு பழனி கேட்க, ஆமா சொல்லிட்டு போங்க மாமாங்கிறாரு செந்தில். பழனி தயங்கிட்டே இருக்க, அட வாங்க வாங்க வாங்கம்மான்னு இழுத்துக்கிட்டு போறாரு செந்தில். 2 பேரும் வந்து நிக்க, பார்வையை மட்டும் அப்படியே நிமித்திட்டு மறுபடியும் வேலையை பார்த்துட்டு இருக்காரு பாண்டியன். 2 பேரும் தவிப்பா நின்னுட்டு இருக்க, ஏண்டா இலை 2 பேரும் வேலையை பார்க்காம எதுக்குடா இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க அப்படின்னு பாண்டியன் கேட்க, மாம்சு சொல்லுங்க மாம்சுங்கிறாரு செந்தில். இருப்பா இருப்பான்னு பழனி சொல்லிட்டு இருக்க, பாண்டியன் பாக்குறாரு. மச்சான் மச்சான் நான் இப்ப கிளம்பணும்னு பழனி சொல்ல, எங்க டெலிவரிக்கு தானே அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு. அட சொல்லுங்க அப்படின்னு செந்தில் சொல்ல, சினிமாவுக்கு மச்சாங்கிறாரு பழனி. சினிமாவுக்கா? எந்த சினிமா அப்படின்னு பாண்டியன் கேட்க, நான் சொல்லியிருந்தேனே மச்சான் நானும் சுகன்யாவும் சினிமாவுக்கு போலாமான்னு, நீங்க கூட சரின்னு சொன்னீங்களே அப்படின்னு பழனி சொல்ல, ஓ அது இன்னைக்கு தானா அப்படின்னு சிரிக்கிற பாண்டியன் அடுத்து யோசிக்கிறாரு. ஏண்டா செந்தில் டெலிவரி இன்னும் எத்தனை இருக்குன்னு கேட்க, இருக்குங்கப்பா ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் பாத்துக்கிறேங்கிறாரு செந்தில். இலே எப்படிடா நீ ஒரு ஆளாவா பாத்துக்க முடியுமா அப்படின்னு பாண்டியன் கேட்க, பாத்துக்கலாம்ப்பா ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு செந்தில் சொல்ல, சரிடா பழனி அப்ப நீ போயிட்டு வா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சரின்னு நிக்கிறாரு பழனி. இலை சொன்னது காதுல விழலையா? போயிட்டு வாடாங்கிறாரு பாண்டியன் மறுபடியும். விழுந்துச்சு மச்சான், ஆனா சினிமாவுக்கு போறதுக்கு காசு அப்படின்னு பழனி கேட்க, நான் இருக்கேன் பாரு அதை கொடுக்க மறந்துட்டேன் அப்படிங்கிற பாண்டியன் கல்லாவை திறக்க, மறந்துட்டாராமான்னு நக்கலா சொல்றாரு செந்தில். பணத்தை எடுத்துட்டு அதுல இருந்து ஒரு நோட்டை மட்டும் எடுக்கிற பாண்டியன், இதெல்லாம் பத்தாதுன்ட்டு இன்னொரு நோட்டையும் அது கூட சேர்த்து, இந்தடா பார்த்து செலவு பண்ணுடா அப்படின்னு நீட்ட அத திகைப்போட வாங்கிக்கிறாரு பழனி. 300 ரூபாய பார்த்து செலவு பண்றதா? அது எப்படி பத்தும் அப்படின்னு செந்தில் நினைக்க, கையில காசு இருக்குன்னு நீ பாட்டுக்கு தாம் தோம்னு செலவு பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு பாண்டியன் சொல்ல, மாப்பிள்ள அப்படின்னு முனகுற பழனி, சரிங்க மச்சான் அப்படின்னு தலையாட்ட, சரிடா கிளம்புடா அதான் காசு கொடுத்துட்டேன்ல அப்படின்னு ₹1,00,000 கொடுத்துற ஒரு மாதிரி சொல்ல, சரிங்க மச்சான் சரிடா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு பழனி. சித்தப்பு வரேன்னு சொல்லிட்டு தயங்கி தயங்கி நடக்கிறாரு பழனி. பாவம் இந்த மனுஷன் ரொம்பவே சங்கடமா பாத்துட்டு இருக்காரு செந்தில். இல்லை செந்தில் அதான் உன் மாமனை சினிமாவுக்கு போகணும்னு ஞாபகப்படுத்தி அனுப்பி வச்சுட்டு இல்ல, போடா போய் வேலையை பாருடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்பா இல்லப்பா 300 ரூபாய்க்கு 2 பேரெல்லாம் சேர்ந்து போய் படம் பாக்குறது கஷ்டம்ப்பா, குறைஞ்சபட்சம் ஒரு 500 ரூபாயாவது கொடுத்துருக்கலாம் அப்படின்னு செந்தில் சொல்ல, ஆமான்ற மாதிரி சொல்றாரு குமாரசாமி சித்தப்பு. ஏண்டா இலை 500 ரூபாங்கிறது உனக்கு சர்வ சாதாரணமா போச்சு அப்படின்னு பாண்டியன் கேட்க, இல்லப்பா நான் என்ன சொல்ல வர்றேன்னா அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு இருக்கவே, இதோ பாருடா வர வர உங்க யாருக்குமே பணத்தோட மதிப்பே தெரியறது இல்லடா. வீட்டுல 4 ஜோடி இருக்கிய, 4 ஜோடி மாசத்துக்கு ஒரு படத்துக்கு போறீங்கன்னு வைங்க, அப்ப எவ்வளவு ஆச்சு? 2000 ரூபாய் ஆச்சு. நீ சொன்ன மாதிரி 500 ரூபான்னா அந்த 2000 ரூபாய் உங்க அம்மா கோமதி கிட்ட கொடுத்தேன்னு வச்சுக்க, ஒரு வாரம் குடும்பம் நடத்துவா. தெரியுமான்னு பாண்டியன் கேக்குறாரு. நாங்க மாசம் மாசம்லாம் ஒன்னும் படத்துக்கு போகலையே, எப்பயாச்சும் தானே போறோங்கிறாரு செந்தில். எலே எது எதுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும்னு எனக்கு தெரியாதாடா? உன் தொம்பிக்கார மாதிரியே வீம்புக்கு பேசாம போய் வேலையை பாருங்கிறாரு செந்தில். வேற வழி இல்லாம அங்கிருந்து நகர, ஏமாமா 20 வருஷத்துக்கு முன்னாடி 500 ரூபா இருந்தா 1 கிராம் தங்கம் வாங்கலாம். இப்ப என்னடான்னா 500 ரூபான்னா ஒண்ணுமே இல்லங்கிற மாதிரி பேசுறாங்க. காலம் மாறி போச்சு மாமா. வீட்டுல யாருக்குமே பணத்தோட அருமை பெருமைன்னு என்னன்னு தெரியல. என்னத்த சொல்றது அப்படின்னு பாண்டியன் சலிப்போடு சொல்லிட்டு இருக்காரு. வீட்டுல கதிர் பழனி அப்படியே இருங்க மாமான்னு சொல்லி சட்டையை கைய மடிச்சு விட்டு தலையை சீவி விடுறாரு. டேய் என்னடா பண்ற அப்படின்னு பழனி கேட்க, ஹேர் ஸ்டைல் பண்றேன் மாமா அப்படின்னு கதிர் சொல்ல, இம்பட்டு வருஷமா இந்த கருமத்தை நானே தானே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பழனி கேட்க, அத்தை கூட முத தடவையா படத்துக்கு போறீங்க, சும்மா கெத்தா இருக்க வேண்டாமா? சூப்பரா இருக்கீங்கங்கிற கதிர் அப்படியே பாடி ஸ்ப்ரே அடிச்சு விடுறாரு. என்னடா இதெல்லாம், எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு பழனி கேட்டுட்டு இருக்க. அவரோட ஷர்ட் காலரை கரெக்ட் பண்ணி விட்டு, காசு இருக்கா மாமான்னு கேக்குறாரு கதிரு. இருக்குன்னு பழனி தலையாட்ட, அப்பா கொடுத்தாரான்னு கேக்குறாரு கதிரு. கொடுத்தாரு அப்படின்னு பழனி சொல்ல, பத்துமா?
இல்லன்னா சொல்லுங்க. அம்மா கிட்டயாவது யார்கிட்டயாவது கேட்டு அரேஞ்ச் பண்றேன். அப்படின்னு கதிர் சொல்ல, இல்லப்பா பாத்துக்கலாங்கிறாரு பழனி. கதவு தட்டுற சத்தம் கேட்டு கதிர் வந்து கதவு திறக்க ராஜியும் மீனாவும் எட்டி பாக்குறாங்க. உள்ள வரலாமான்னு மீனா கேட்க, வாங்க அப்படிங்கிற கதிர் பழனி கிட்ட வந்து, மாமா அப்படிங்கிறாரு. உள்ளர வர்ற ராஜி, சித்தப்பா சத்தெல்லாம் ரெடி ஆயிட்டீங்க போலன்னு கேட்க, நான் ரெடி ஆகலமா, இதோ கதிர் தான் என்ன இப்படி ரெடி ஆக்கி விட்டான் அப்படின்னு பழனி சொல்ல, எந்த படத்துக்கு போறியன்னு ஆர்வமா கேக்குறாங்க மீனா. அது அங்க போய் தாமா முடிவு பண்ணணும் அப்படின்னு பழனி சொல்ல, பழக்க தோஷத்துல இந்த அடிதடி படம் மாதிரி எதுக்கும் போயிடாதீங்க, ஏதாவது ரொமான்டிக் படமா போங்க அப்படின்னு ராஜு கண்ணடிச்சு சொல்ல, சரிம்மா அப்படிங்கிற பழனி கிட்ட, கார்னர் சீட்டா புக் பண்ணுங்க, படம் நல்லா தெரியணும்னு நடுவுல போய் உட்கார்ந்துராதீங்க சரியான்னு கதிர் கேட்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. கேட்டுருச்சா அப்படின்னு கதிர் பார்த்து கேட்க, பின்ன உங்க குரலெல்லாம் வச்சுட்டு ரகசியம் பேசுறேன்னு வந்து நின்றாதீங்க, நல்லாவே கேக்குது அப்படின்னு மீனா சொல்ல, ராஜிய பாக்குற கதிர் உடனே பார்வையை தாழ்த்திக்கிட்டு, என்ன குறுகுறுன்னு பாக்குறா அப்படின்னு நினைக்க, ராஜு ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டு இருக்காங்க கதிர. அண்ணி அண்ணி அதெல்லாம் ஒரு இது இருக்கு அண்ணி, அதெல்லாம் உங்களுக்கு புரியாது அப்படின்னு கதிர் சொல்ல, அப்புறம்ன்ற மாதிரி பாக்குறாங்க மீனா. யாரோடையாவது உட்கார்ந்து கார்னர் சீட்ல படம் பார்த்திருக்கியா என்ன அப்படின்னு ராஜு கேட்க, கதிர் அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காரு. என்னப்பா அமைதியா இருக்கிற, அதான் கேக்குறல்ல சொல்லுங்கிறாரு பழனி. இல்ல ஏன் கேக்குறேன்னு கதிர் கேட்க, இல்ல என்னமோ ஒரு அது இருக்கு இது இருக்குன்னு சொன்னியே, எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்னு நினைச்சேன் அப்படின்னு ராஜு சொல்ல, அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல, சும்மா அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அத வச்சுட்டு அப்படியே மாமாவுக்கு ஒரு அட்வைஸ கொடுத்தேன் அப்படின்னு கதிர் சொல்ல, ஓ அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க ராஜு. சரி மாப்ள, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பட்டுமா, இது ஓகேவா, இன்னும் ஏதாவது இருக்கான்னு பழனி கேக்குறாரு. மாமா அங்க பவுடர் மட்டும் கொஞ்சம்னு கதிர் சொல்ல, ஏய் என் முகரக்கட்டைக்கு இதுவே போதும், வரேன் நான் வரேம்மா அப்படின்னு பழனி வெளியே வர, வாங்க வாங்க நாங்களும் தான் வர்றோம் வாங்க அப்படின்னு எல்லாரும் வெளியே வர்றாங்க. ஹால்ல சோஃபால உட்கார்ந்து கோமதி கிட்ட பேசிட்டு இருக்க சுகன்யா கிட்ட வந்து, சுகன்யா நான் ரெடி வந்துட்டேங்கிறாரு பழனி. ரெடியாகி உட்கார்ந்து இருந்தேன், நீங்க வந்து என்னைய பாக்கல, அதான் நானே வந்துட்டேன் அப்படின்னு சுகன்யா சொல்ல, ஏண்டா பணம்லாம் இருக்குல்ல அப்படிங்கிறாங்க கோமதி. இருக்குக்கா இருக்கு அப்படின்னு பழனி சொல்ல, அப்ப 2 பேரும் கிளம்புங்க அப்படின்னு கோமதி சொல்ல, இவங்க கிளம்பணும்னா சரவண அண்ணன் வரணுமே அப்படின்னு கதிர் சொல்ல, அவன் எதுக்குடாங்கிறாங்க கோமதி, அண்ணன் வண்டியில தானே இவங்க போகணும் அப்படின்னு கதிர் சொல்ல, ஓ சரி சரி அப்படின்னு கோமதி சொல்றாங்க. சுகன்யா ஒரு மாதிரி சங்கடமா நின்னுட்டு இருக்க பழனிக்கும் சங்கடமா இருக்கு. கதிர் நீ சரவண மாமாவுக்கு போன் போட்டு எங்க இருக்காங்கன்னு கேளுங்கிறாங்க ராஜி. கதிர் கையில போன் எடுக்க, மாமா நான் அப்பவே கிளம்பினேன் மாமா, கிளம்பின நேரத்துல ஓனர் ஒரு வேலையை வேற கொடுத்துட்டாரு, அதான் டைம் ஆயிடுச்சான்னு கேட்டுக்கிட்டே சரவணன் வந்து நிக்க, இல்ல இல்லப்பா கரெக்டான டயத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு பழனி சொல்ல, சாரி மாமா இந்தாங்க மாமா சாவி, ஆல் த பெஸ்ட் மாமாங்கிறாரு சரவணன். ஏய் 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 படத்துக்கு தானேடா போறாங்க, போயிட்டு வாங்கன்னு சொல்லுடா, எதுக்குடா ஆல் த பெஸ்ட் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கோமதி கேக்குறாங்க. நீங்க கிளம்புங்கம்மா, நீங்க வாங்கடி வேலையை பார்க்கலான்னு கோமதி திரும்ப வரேன்னு சொல்லி பழனியும் சுகன்யாவும் கிளம்புறாங்க. பாய் சித்தப்பா அப்படின்னு மீனாவும் ராஜிய குறும்பா சொல்லிட்டு கோமதி பின்னாடி போறாங்க. டேய் வழக்கமா மாமா படத்துக்கு போயிட்டு வந்தா நம்ம கிட்ட வந்து கதை சொல்லி சாகடிப்பாங்க, ஆனா இன்னைக்கு கதை சொல்ல மாட்டாரு, ஏன்னு சொல்லுன்னு சரவணன் கேட்க, ஏங்கிறாரு கதிர், அவரு படம் பார்த்தா தானே புது மாப்பிள்ள இல்ல, ஃபுல் ரொமான்டிக் மூட்ல தான் இருப்பாரு அப்படின்னு சரவணன் சொல்ல கதிர் சிரிக்கிறாரு. பாவம் பழனிக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் இடி மேல இடியா இறங்கிட்டு இருக்கு, இது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.